ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில தாவேகாவோட பொதுக்கூட்டம் சிறந்த முறையில நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துல செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் ராஜ், புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களா அவங்களோட உரையை கொடுத்து ஈரோடு மக்களையும் விஜயும் பிரம்மாண்டமா வரவேற்றாங்க. குறிப்பா அதுல அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, தாவேகால இணைஞ்ச இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை புகழ்ந்து தள்ளுறாரு. ஏன்னா அதிமுகவுல இருந்து அவர் தாவேகாவுல இணைஞ்சதுமே அவருக்கு 2 வயசு கம்மியாயிடுச்சு. சோ இப்போ தாவேகாவோட இளைஞர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் வந்து செங்கோட்டையனை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மஞ்சளுக்கு வருவோம். விஜய் வந்து ஈரோடு மாவட்டத்துல கால் எடுத்து வச்சதுமே அவர் ஞாபகத்துக்கு வந்தது மஞ்சள் தானா. சோ மஞ்சள் விளையறதுக்கு பேர் போன மண் அப்படின்னு பார்த்தா அது ஈரோடு மண் அப்படின்னு சொல்றாரு. சோ மஞ்சள்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலோ நம்ம ஆண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ அந்த ஆண்களோட அம்மாக்கள், மனைவிகள், அக்காக்கள், தங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் சாரியை கட்டிட்டு தான் சாமிக்கு நேர்த்தி கடன் வைப்பாங்களாம். ஸோ அதனால மஞ்சள்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி பரவுற ஒரு கலரா. ஸோ நம்ம கொடியிலையும் அது இருக்கு, நம்ம தாவேகா கொடியிலையும் மஞ்சள் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மையப்படுத்தி மஞ்சளை தூக்கி வச்சு பேசியிருக்காரு விஜய். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து ஈரோடுக்கு பேர் போனது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மஞ்சள், இன்னொன்னு வந்து விவசாயம். ஸோ அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பா ஒரு அடிவாரமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா காளிங்கராயன் அணை மற்றும் கால்வாய்கள். ஸோ அந்த காளிங்கராயன் அணை மற்றும் கால்வாய்களை பத்தி விஜய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய பாணியில ஒரு குட்டி கதையா சொல்றாரு அந்த காளிங்கராயன் அணை பத்தியும் அந்த கால்வாய் பத்தியும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காளிங்கராயன் அணையை கட்டுறதுக்கு அந்த காளிங்கராயன் அப்படின்றவர் ரொம்ப சிரமப்பட்டதாகவும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் அவர் போய் அவங்க அம்மாட்ட, காளிங்கராயன் அவர்கள் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாராம். ஸோ அவர் சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்களாம், தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்கு, பால் வித்த காசு முகுடு வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் கால்வாயை கட்டு அணையை வெட்டுன்னு சொல்லிட்டு காளிங்கராயன் அவர்களோட அம்மா சொல்றாங்களாம். ஸோ இதனால அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ இந்த உலகத்திலேயே தன்னுடைய தாய் வாயிலிருந்து நீ போ நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை தர தைரியம் வேற யாராலையும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் மையப்படுத்தி சொல்றாரு. சரி, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன், என்னடா இவர் வந்து எந்த அரசியலை பத்தி பேசல, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்க குறைகளை பத்தி மட்டும் தானே சொல்வாரு, இந்த குறைகளை பத்தியும் சொல்லலன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சா, ஸோ இப்ப நடந்து முடிஞ்ச இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்துல அவரு ஈரோடுல இருக்க குறைகளை பத்தி மட்டும் சொல்லல, மறைமுகமா நிறைய கட்சிகளை தாக்கியும் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஈவன் வள்ளுவர் கோட்டத்தை டெவலப் பண்றதுக்கான எடுத்த ஸ்டெப்பை இந்த திட்டத்துக்கு எடுத்திருந்தா இந்த ஊரை சுத்தி இருக்க ஒரு 3-4 கிராமத்து மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு, லட்சக்கணக்கான ஒரு வாழ்க்கை வந்து மேம்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஒரு முன்னோடியா எடுத்துட்டு செயல்படுறாரு. ஸோ அண்ணாவும் எம்ஜிஆரும் 2 தனித்தனி கட்சியோட ஒரு மூத்த தலைவர்களா இருக்காங்க. ஸோ எதுக்கு நீங்க வந்து எங்க கட்சி தலைவர்களை கேட்குறீங்க, எங்க கட்சி தலைவர் எதுக்கு நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் அவருக்கு எதிராக வந்தது. ஸோ இதுக்கு வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவரை உண்டு எந்துன்னு சொல்லிட்டு யாரும் பங்கிட்டுக்க முடியாது, தமிழனா இருந்தா நான் அண்ணாவை கும்பிடுவேன், நான் எம்ஜிஆரை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஈரோடு மண்ணில் பிறந்த ஒரு மகத்தான ஒருத்தரை பத்தி சொல்றாரு. அவர் யாருன்னா தந்தை பெரியார் அவரை பத்தி விஜய் அவர் சொல்றாரு. என்னன்னா இன்றைக்கும் ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஒருத்தர் தான் தந்தை பெரியார். அவரை கொடுத்தது இந்த ஈரோடு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணையும் அவரையும் பெருமைப்படுத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டா வந்து சிஎம்ஏ தாக்கிட்டாரு. என்னன்னா, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு விஜய் ஒரு கேள்வி வைக்கிறாரு. தேர்தல போய் ஈரோடு மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக அரசு தன்னை சுத்தி வளைச்சு தாக்குறத நேர்முகமா அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் வந்து ஒரு சினிமாக்காரன், அவன் சினிமா டயலாக் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. சோ சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல என் கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. சோ அப்ப அது என்ன டயலாக்கு? சினிமா டயலாக் தானே. அப்ப இவர் பேசினா மட்டும் அது சினிமா டயலாக் இல்ல. இப்போ சிஎம் பேசினா அது வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா இல்ல கம்பராமாயணத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நகைச்சுவா கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இப்படி 24 மணி நேரமும் திமுக காரங்க விஜய் 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 மேல என்ன பண்ணலாம், விஜய் பேர்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை பாருங்க, அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு பாருங்க, அதை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்குற சலுகைகளை நான் எப்படி ஓசின்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களுக்கு சலுகையோ இல்லை இலவச திட்டமோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது எப்படி வருது? மக்கள் கட்டுற வரி பணத்துல இருந்து அதை எடுத்து தான் மக்களுக்கு செய்யறாங்க. ஸோ அதை எப்படி நான் ஓசின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ தொடர்ந்து திமுக பொதுக்கூட்டம் நிறைய நடந்துட்டு வருது. அந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் திமுக காரங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விஜய் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு
உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. யால மோதிர கூட்டம் அப்படியே கத்துது. சோ இவ்வளவு கேவலமான அரசை நடத்திட்டு இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ இது எல்லாத்தையும் பேசி முடிச்ச விஜய் கடைசியில என்ன சொல்றாருன்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு. அது ஒரு டைம் சொன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு 3-4 டைமுக்கு மேல சொல்றாரு. திமுக தீய சக்தி, தாவேகா நல்ல சக்தி, தீய சக்திக்கும் நல்ல சக்திக்கும் தான் இந்த வர தேர்தல்ல போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில ஒரு மாசான டைலாக்கோட அந்த பொதுக்கூட்ட உரையை முடிக்கிறார். என்னன்னா, வாயில வடை சுடுறதுக்கு நான் ஒண்ணு டிஎம்கே காரன் இல்லடா, டிவி கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உரையை முடிக்கிறாரு. விஜயோட இந்த உரையை முடிஞ்ச அப்புறமேட்டு தாவேகாவோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செங்கோலை பரிசளிக்கிறாரு. சோ விஜயோட இந்த பொதுக்கூட்டத்தை பத்தியும் இன்னும் நிறைய மூத்த உறுப்பினர்கள் கட்சியில இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு. சோ விஜயோட இந்த பொதுக்கூட்டத்தை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.